உங்களுக்கு எந்த ஊர்மா உங்களுக்கு? கமலாபுரம். சரி ஓகே. இந்த தம்பிக்கு வந்து என்ன தொந்தரவு? இது யாரும் உங்கள் பையனா? ஆமாம். சரி ஓகே. என்ன பண்ணுது இந்த தம்பிக்கு? தம்பி குறுக்கிற ரொட்டி பாயிட்டு இந்த கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டான். வீட்டில் சரியாக சாப்பாடு எடுக்காது. அதுக்காக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தம்பி நல்லா சாப்பிட்றாருல. இப்போ காலங்க இருக்குல்ல, அதாவது வந்து எப்படின்னா அதிகமாக வந்து இந்த தின்பண்டம் மட்டும் குர்குரே பிஸ்கட்டு அது சாப்பிட்றதுனால வந்து சாப்பாடு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இது சின்ன பிள்ளைங்க பழக்கம் இல்லை. அந்த கறி மீன் மற்றபடி வேற கவிச்சு சாப்பிட்றதே கிடையாது. சின்ன பிள்ளைங்க பழக்கம் இல்லை. கொடுத்தா வாந்தி வரும். அந்த மாதிரி வாந்தி வரும்னு சொல்லல, சாப்பிட மாட்டேன், பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்காது. சரி சரி ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ எப்படி இருக்காப்புல? சிகிச்சை பண்ணி இப்போ சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா சாப்பிட்றான். கறி மீன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். எதுவுமே மிச்சம் மீதி வைக்க மாட்டான். சரி நல்லா சாப்பிட்றாரு. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி ஓகே ஓகே. எவ்வளோ நாள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு? சின்ன பிள்ளைலேருந்து அந்த பையன் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டான். சரி ஓகே. இப்போ வந்து இப்போ செஞ்சு முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சு நல்லா சாப்பிட்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தம்பி இப்போ எல்லாம் கறி மீன்லாம் இப்போ ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா? முதல்ல ஏன் சாப்பிடாம இருந்தீங்க? பிடிக்காது. இப்போ எப்படி பிடிக்குது? அதனாலயா? சரி ஓகே. இப்போ வந்து இப்போ உங்கள் கையில் வந்து இப்போ குர்குரே கொடுக்குறோம்னு வச்சுங்க, சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன். கையில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாயில் வச்சு இப்போ திணிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி. இப்போ சுத்தமாக உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி தானே? சாப்பாடுலாம் வீட்டில் நல்லா ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்றீங்களாப்பா? கறி மீன்லாம் எல்லாம் சாப்பிட்றீங்க. சரி ஓகே. இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க? இப்போ வந்து அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான். இப்போ கொஞ்சம் பாடியாக அவனுக்கு குண்டாகணும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்காப்புல, சதம் வேணும், அதுக்காக வந்துருக்கீங்க. சரி ஓகே. இப்போ அதுக்கு சிகிச்சை பார்ப்போம். ஓகே. நன்றி நன்றி நன்றி. உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆதம் ஹீலிங் சென்டர்லேருந்து ஃபாரூக் அலி பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, இந்த பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கார், காலக்கட்டில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா பிஸ்கட்டு குர்குரே இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பிஸ்கட்லாம் சாப்பிட்றாரு, வீட்டில் செய்யக்கூடிய எந்த விதமான கறி மீன் இந்த மாதிரி எதையுமே சாப்பிட்றதில்ல, சின்ன பிள்ளைலேருந்து பழக்கமே இல்லை, அது என்னமோ தெரில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இது சரி பண்ண முடியாது. ஆழ்மன சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. அது மூலயமா சிகிச்சை பண்ணோன்னா அந்த பையன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மாறிட்டார். எந்த அளவுக்கு மாறிட்டார் அப்படின்னா வந்து அவர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துடும். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் கறியை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவார், மீனை கொடுத்தா சாப்பிடுவார். அதுக்கு மாற்றமாக வந்து வேறு ஏதாவது பிஸ்கட்டோ குர்குரேயோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிம்பார். இந்த மாதிரி மனநிலையை என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றணும்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து சில பேர் காய்கறி சாப்பிட மாட்டாங்க, சில பேர் வந்து குழம்பு கூட ஊற்றிக்கிட்டு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, வெறும் சோறு தான் சாப்பிடுவாங்க நெய் ஊற்றிக்கிட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க இருக்கும். அதேமாதிரி வந்து படிப்பு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சில பிள்ளைங்க வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இருட்டை பார்த்து பயப்படுவாங்க, ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும், சோர்வாக இருப்பாங்க. அதேமாதிரி மன ரீதியாக அவங்களுக்கு இதெல்லாம் ஆள் மனசில் போய் பதிகிறது. இதுதான் பிற்காலத்தில் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த பயம் வந்து கிட்னி பிரச்சனையை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல குணமாயிடுச்சு. பாருங்கள், பேட்டி பாருங்கள். நன்றி.